ஓஆர்எஸ் அப்படிங்கிற இதை வந்து நம்ம எல்லாருமே வந்து சாப்பிட்ருப்போம். அதாவது உடம்பு சரியில்லாதப்ப நம்ம உடம்புலேருந்து நீர்ச்சத்து வேகமாக இறங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இதை வந்து நம்ம வந்து சாப்பிடுவோம். அதாவது டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்க இதை வந்து சாப்பிடுவோம். இதுக்குன்னு பர்டிகுலர் லெவல் இருக்குது. இவ்வளோ சால்ட் இருக்கணும், இவ்வளோ குளுக்கோஸ் இருக்கணும் அப்படின்னு WHO ரெக்கமெண்ட் பண்ண லெவல் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை மட்டும் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இதில் இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஓஆர்எஸ்எல் அப்படிங்கிற பிராண்டு இதே நேமில் ஃப்ரூட் சிம்பிள்லாம் போட்டு இந்த மாதிரி வந்து ஓஆர்எஸ்எல் அப்படிங்கன்னு விற்கிறாங்க. ஸோ இதை பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓகே இதுதான் ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாங்கிட்டு போய் குடிச்சிடுறாங்க உடம்பு சரியில்லாதப்ப. ஆனால் இது ஆக்சுவலாக ஓஆர்எஸ்ஸே கிடையாது. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மைனூட்டாக நாட் ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஆனால் நம்ம இதை வந்து பர்டிகுலராக படிக்காமல் டக்குன்னு மேலே டாப்பில் ஓஆர்எஸ் அப்படின்னு போட்டிருக்கனால வாங்கிட்டு போய் அதை வந்து சாப்பிட்ருவோம். ஏன்னா இதை நானே வாங்கிட்டு வந்து எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ ஒரு 4 டப்பா வாங்கிட்டு வந்து ஒரு 2 டப்பா குடித்ததுக்கப்புறம் தான் நானே கீழே இருக்கிறத படித்தேன். இது வந்து நாட் ஓஆர்எஸ் அப்படின்னு போட்டிருக்கதை. ஏன்னா நம்ம ஓஆர்எஸ் குடிக்கிறதே டீஹைட்ரேட் இருக்கும்போது அதை வந்து ஆகாமல் தடுக்கிறதுக்காக தான் நம்ம ஓஆர்எஸ் குடிக்கிறதே. ஆனால் இது என்ன பண்ணும் அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு மோசமான டீஹைட்ரேஷன் உருவாக்கிடும். ஏன்னா இதில் வந்து சுகர் லெவல் அதிகமாக இருக்கும், சால்ட் லெவல் கம்மியாக இருக்கும். ஏன்னா அது ஓஆர்எஸ்ஸே கிடையாது. இந்த மாதிரி இது வந்து ஓஆர்எஸ்ன்னு நினச்சி மக்கள் சில பேர் வந்து வாங்கி வந்து குடித்ததுனால அவங்களுக்கு இன்னும் உடம்பு வந்து மோசமாயிருது. இது வந்து ஒரு டாக்டர்கிட்ட பேஷண்ட்டாக போகும்போது அந்த டாக்டர் வந்து எதனால் உங்களுக்கு இன்னும் அதிகமாகிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி இந்த ஓஆர்எஸ் தான் குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது ஓஆர்எஸ்ஸே கிடையாது அப்படின்னு. இது மாதிரி நிறையா பீப்புள் வந்து இதனால் அஃபெக்ட் ஆகவும் அவங்க வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அதாவது இந்த பிராண்ட் எல்லாமே தடை பண்ணணும், ஓஆர்எஸ்னு அவங்க யூஸ் பண்ணுறதுனால மக்கள் வந்து தெரியாமல் வாங்கி குடிச்சிடுறாங்க, அதனால் உங்களுக்கு உடம்பு வந்து இன்னும் மோசமாகிடுது அப்படின்னு. இந்த கேஸ் வந்து ஒரு 8 வருஷமாக நடந்துக்கிட்டு இருந்துட்டு இப்போ தான் கோர்ட்லேருந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே இனிமேல் வந்து ஓஆர்எஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னா அந்த ப்ராடக்டோட பிராண்டோட நேம்லேயே ஓஆர்எஸ் அப்படிங்கிற அந்த வேர்டே இருக்கக்கூடாது, தூக்கிடணும். ஆனால் அந்த ஓஆர்எஸ்எல் பிராண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்கிட்ட ஒரு 150 கோடி அளவிலான ஓஆர்எஸ்எல் பிராண்டு இன்னும் இருக்குது ஆல்ரெடி, அதெல்லாமே நாங்கள் விற்கணும், அதுக்கு மட்டும் எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க, இதுக்கு மேலே நாங்கள் அந்த ஓஆர்எஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து பிரிண்ட் பண்ண மாட்டோம் அந்த ஜூஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோர்ட்டும் இதுக்கு வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி இருக்க ஸ்டாக்கை மட்டும் தான் நீங்கள் வந்து விற்றுறணும், இதுக்கு மேலே புதுசாக நீங்கள் ஒன்று கூட பிரிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி விற்றுருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எதுக்குமே இனிமேல் வாங்க போகிறீங்க அப்படின்னா அது வந்து நாட் ஓஆர்எஸ்ஸா அப்படின்னு கீழே போட்டிருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க. அது பர்ஃபெக்ட் ஓஆர்எஸ்ஸாக இருந்தால் மட்டும் வாங்க. இதை வந்து ஒரு வாட்டி நல்லா பார்த்துட்டு இதை வந்து வாங்கி வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த 150 கோடி ரூபா மதிப்புள்ள ஓஆர்எஸ் எல்லாமே வந்து இந்தியாவுக்குள்ள தான் மறுபடியும் வந்து விற்றுக்கிட்டு இருக்க போகிறாங்க. ஸோ அது காலியாகிற வரைக்கும் அதை வந்து நம்ம யாரும் வந்து யூஸ் பண்ணிட வேணாம். அதை ஒரு நம்ம ஜூஸாக எடுத்துக்கலாமே தவிர ஓஆர்எஸ் பவுடராக நம்ம உடம்பு சரியில்லாதப்போ அதை வந்து எடுத்துக்கக்கூடாது. ஸோ அதனால் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க இனிமேல்.